ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைப் சம்ஸ். ஓகேவா? பைப்ஸ் அண்ட் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 சம்ஸ் என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? பார்ட் 1 நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1ல் நேற்று ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்குது. அது ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி அண்டு சத்யபாமா அப்படிங்கிற ரெண்டு பேர் மட்டும்தான் கரெக்டாக அதை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜில் அதை வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றவங்களாம் என்ன பார்த்தீங்கன்னு தெரியல, ரைட்டா? ஆனால் கமெண்ட் பண்ணுறீங்க, ரிப்ளை பண்ணுறீங்க. பட் ஆனால் அந்த மிஸ்டேக் என்னன்னு சொல்லி உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, ரைட்டா? வந்து யாருக்கு வேணாலும் தப்பு நடக்கலாம். ஓகேவா? அதை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சொல்லணும். சரி, இது வந்து இப்படி வருது, அது ரைட்டானு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லணும். புரியுதா? அப்போ தான் வந்து நம்ம பண்ண தப்பு வந்தாலும் தெரியும், ரைட்டா? அதனால் அதை பாருக்கோங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சரி, அந்த தப்பு என்னென்னு நான் இப்போ சொல்லிடுறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதே சமயத்தில் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதேமாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்குறவங்களும் நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, நம்மளுடைய அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? அதேமாரி நம்மளுடைய டெய்லி டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9750080805 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம், ஓகேவா, உங்களுடைய பேரை என்ன பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை என்னுடைய டெஸ்ட் பேஜில் நான் ஆட் பண்ணிடுவேன். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி நேற்று இது சம்மில் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. இந்த PQR என்ற குழாய்கள் முறையே 12 நிமிஷம். ஓகேவா? 12 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிடம். அப்போ இதுக்கு நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த எல்சிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆன்சரில் எந்த மாற்றமுமே கிடையாது. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். எல்சிஎம் வந்து எப்படி, இப்போ 3ஆல் பண்ணால் 4 3 12, 5 3 5 20 அப்படியே வச்சுக்க வேண்டியதான். அதுக்கடுத்து என்னது, 4ஆல் பண்ணால் 1 நாங்க 5 அப்படியே வச்சுக்கணும். இது 5 20, ரைட்டா? அதுக்கடுத்து என்னது, 5ஆல் பண்ணால் இது 1 இது 1 இது 1, ரைட்டா? அப்போ என்ன வரும், 5 20 20 3 60 தான் எல்சிஎம், ரைட்டா? எல்சிஎம் வந்து 60 தான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. ஓகேவா? அது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 12 15 20, ரைட்டா? இப்போ அதை 5ஆல் பண்ணால் இந்த 12 அப்படியே வந்துடும். இது 3 5 இது 4 5 20, ரைட்டா? அடுத்தது இது 4ஆல் பண்ணால், ரைட்டா? 4ஆல் பண்ணால் இங்கே வந்து 3 12ன்னு வரும். நான் இந்த இடத்துல இந்த 3க்கு பதில் 4 பண்ணிட்டேன், 4ன்னு போட்டேன். அதான் தப்பு. இது வந்து 1 3 3, சரி, இந்த 3 அப்படியே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 4 4, ரைட்டா? இப்போ இந்த இடத்துல நான் 4 போட்டேன், ரைட்டா? இப்போ போட்டிருந்தா இங்கே என்ன வரும், அடுத்த ஸ்டெப்பு இங்கே 3 போட்டிருந்தா 1 1 1 முடிஞ்சிருக்கும். நான் இந்த இடத்துல 4 போட்டதுனால 4 3 1 போடுறதுனால, ரைட்டா, இதை ரெண்டையும் பெருக்க வேண்டியதாகிடுச்சு. ஓகேவா? 4 3 12, இங்கே 5 20. இப்போ பெருக்குனா என்ன ஆயிடுச்சு, 240 ஆயிடுச்சு, ரைட்டா? நான் 240 எல்சிஎம்னு போட்டேன். ஆனால் இந்த இடத்துல நான் 3 போட்டதுன்னா கண்டிப்பாக 60 தான், எல்சிஎம் 60 தான் கரெக்டாக வந்திருக்கும், ரைட்டா? அதனால் இதாக இருக்கும். அதே சமயத்தில் எல்சிஎம் 60 தான், நான் 240 போட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 60 தான் ஒரிஜினல் எல்சிஎம்மு. பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆன்சரில் எந்த மாற்றமுமே வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அந்த 3 நம்பர் இருக்குது பார்த்தியா, 12 15 20, அது 3யுமே நான் என்னத்துக்கு மாற்ற போகிறேன், 240க்கு மாற்ற போகிறேன். அதேமாதிரி கீழே எதாவது மல்டிப்ளை பண்ணணும்னா அது அப்படியே மேலேயும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே மேலே எல்லா நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா 240 கன்வெர்ட் ஆகுது. அப்படிங்குள்ள எல்லாத்தையுமே சுருக்கி பார்த்தா கண்டிப்பாக மேலே கீழே எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வரக்கூடிய ஆன்சர் என்னது கரெக்டாக தான் இருக்கும். அதேமாதிரி தான் இதுக்கும் இருக்கும். ஓகேவா? அதில் எந்த மாற்றமுமே இல்லை. நீ 240ன்னு பண்ணியிருந்தாலும் சரி. ஆனால் இந்த பாருங்கள், இந்த 12 15 20 இதை வந்து இப்படியே 3யும் பெருக்கி கூட நீங்கள் வந்து கீழேயும் மேலேயும் ஈக்குவல் பண்ணலாம். அடுத்தது இந்த ஸ்டெப்பு என்னது, இப்போ என்னது 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 அப்படி வச்சுட்டு 3 5 4 5 20. அடுத்த ஸ்டெப்பு போகாமல் இவங்களெல்லாம் கூட அப்படி நீங்கள் எல்லாத்தையும் இந்த 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மேலேயும் கீழேயும் ஈக்குவல் பண்ணலாம், ரைட்டா? அடுத்த ஸ்டெப் என்னது, 4ஆல் பண்ணிவிட்டு 3 12
3 ஒரு 3 ரைட்டா. இப்போ இது அடுத்த ஸ்டெப்பு போகாமல் இந்த 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஈக்குவல் பண்ணலாம். அது ஒன்றும் தப்பே கிடையாது ரைட்டா, அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா எல்லா நம்பரையும் நீங்கள் இந்த நம்பருக்கு மாற்ற போகிறீங்க, மேலேயும் அதே நம்பருக்கு என்ன பண்ண போகிறீங்க, ஈக்குவல் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் எந்த இதுவுமே ஆன்சர் கரெக்டாகவே வரும். ஆனால் எல்சிஎம் வந்து நான் இது பண்ணது தப்பு நான் ரைட்டா, 3க்கு பதில் 4 போட்டேன். ஓகேவா. ஸோ எல்சிஎம் 60 தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ காயத்ரி அண்ட் சதீபாமா, தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட் நமக்குள்ளே போகலாம். என்ன போட்டுருக்குறாங்க பாருங்கள். ஒரு குழாய் பைப்பு 1/3 பங்கை 2 மணி நேரத்தில், ஓகேவா, 2 மணி நேரத்தில் நிரப்பிவிடும். பி குழாய் வந்து பார்த்திங்கன்னா 25% நீரினை 3 மணி நேரத்தில் நிரப்பிவிடும். ஏனெனில் குழாய் ஏ பி இரண்டும் சேர்ந்து தொட்டியை நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ ரெண்டும் சேர்ந்து அப்படின்னா A+B கேட்கலாம். இது ஓகே. ஆனால் இங்கே அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க பாரு, முழுசாக கொடுக்கல. ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டினை 2 மணி நேரத்தில் நிரப்போனா தான் முழுசாக நிரப்புது. ஆனால் ஒரு பங்கு நீரை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இது ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு என்ன, ஓகேங்களா. ஏ வந்து பார்த்திங்கன்னா 1/3 பங்கு ரைட்டா. அப்போ 1/3 பங்குன்னா அது என்ன பண்ணணும், A × 1/3 ஈக்குவல் டு எத்தனை மணி நேரம், 2 மணி நேரம் ரைட்டா. அதுக்கடுத்த ஸ்டெப் முழுசாக என்னென்னு அர்த்தம், இந்த கீழே இருக்கிற 3 இருந்தாலும் போச்சுன்னா என்ன ஆயிரும், பெருக்கல் ஆயிரும். 2 3 6. ஸோ அப்போ ஏ வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரத்தில் என்ன பண்ணுறது, முழுசாகவே அந்த தொட்டி நிரப்புது ரைட்டா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பி × 25% நீரினை 3 மணி நேரம். அப்போ 25%னா 25/100ன்னு போடணும். ஈக்குவல் டு எத்தனை மணி நேரம், 3 மணி நேரம். அப்போ அடிச்சு கொடுத்தா ஒரு 25 25 4 25. அடுத்த ஸ்டெப் இதை தானே கொண்டு போயிடும். 1 12. அப்போ பி எத்தனை மணி நேரத்தில் நிரப்புது, 12 மணி நேரத்தில். அப்போ ஏ எத்தனை மணி நேரத்தில், 6 மணி நேரத்தில். அவ்வளோதான். இப்போ அவன் என்ன கேட்குறான், ரெண்டும் சேர்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம், 1/A 1 மணி நேரத்தில் ஏவும் பியும் சேர்ந்தால் என்ன நடக்குது. அப்போ 1/6 + 1/12. இது ரெண்டுலேயும் எல்சிஎம் வந்து 12 தான் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த 6 12 முழுசாகவே வகுப்படும். ஓகேவா. அப்போ 12. அப்போ இந்த 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வந்துடும். அப்போ மேலே என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன வரும், 2/12 ப்ளஸ் இந்த 1/12 அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இப்போ என்ன பண்ணோம், கீழே ஒரே மாதிரி இருக்கிறதுனால மேலே ரெண்டையும் கூட்டிக்கோங்க. 3/12. ஸோ அடிச்சு கொடுத்தா ஒரு 3 3 12. ஸோ 1/4. இப்போ ஆன்சர் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம், தலைகீழ் எடுத்து சொல்லணும். ஸோ 4 மணி நேரம். ஓகேவா. ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்துரும், 4 மணி நேரத்தில் என்ன பண்ணுறோம், முடிச்சு கொடுத்துரும். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ இந்த ஸ்டெப்பு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இந்த ஸ்டெப்பு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இதை எப்படி எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சம்மையை எடுத்தேன். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஏ என்ற வாளி பி போன்று 4 மடங்கு கொள்ள உடையது ரைட்டா. இப்போ பாருங்கள், ஏ இருக்குது, பி இருக்குது ரைட்டா. ஸோ ஏ அப்படிங்கிற வாளினா பக்கெட்டு ரைட்டா. அதேமாரி ஏங்கிற வாளி ஒன்று, பிங்கிற பக்கெட் ஒன்று, 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ என்ற வாளி பிஐ போன்று 4 மடங்கு ரைட்டா. ஏ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஏ என்ற வாளி பிஐ போன்று 1 மடங்கு, சரி 4 மடங்கு ரைட்டா. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இது 4 மடங்கு வேலை செய்யுது, இது வந்து 1 மடங்கு வேலை செய்யுது ரைட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா 1 மடங்கு வேலையை செய்யுது ரைட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் வந்து பயங்கர ட்விஸ்ட் இருக்குது ரைட்டா. அப்படின்னா இது ஒரு வேலையை ரைட்டா, இங்கே பாருங்கள், அதாவது இது வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்குதுன்னா, இது வந்து 4ஆல் பியை 4ஆல் பெருக்கணும். 40 நாள் ஆகும் இந்த வேலையை முடிக்கிறது, பி முடிக்கிறதுக்கு. இதுதான் பெஸ்ட்டு. ஏது 4 மடங்கு வேலை செய்யுது, பி செய்கிற மாதிரி 4 மடங்கு வேலை ஏ செய்யுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீக்கிரமாக முடிக்குது. இதுதான் இந்த இடத்துல ட்விஸ்ட்டு. மடங்கு சம் அப்படின்னா நீங்கள் இந்த 4 கொண்டு போய் எங்கே வைக்கணும்னா பி சைடில் தான் வைக்கணும் ரைட்டா. பி சைடில் தான் என்னது வைக்கணும். இவங்க 1 மடங்கு வேலை செஞ்சால் இவங்க 4 மடங்கு செஞ்சால் தான் ஏவை ஈக்குவல் பண்ண முடியும், பி ஈக்குவல் பண்ண முடியும். மடங்கு சம் அப்படின்னா யாருக்கு அந்த நம்பர் சொல்கிறாங்களோ அதை அப்படியே மாற்றி வைக்கணும். பாருங்கள், ஏ என்ற வாளி பிஐ போன்று 4 மடங்கு. அப்போ ஆக்சுவலாக 4 மடங்கு யாருக்குன்னா ஏவுக்கு தான். ஆனால் அந்த 4 மடங்கு வேலையை யார் செஞ்சால் தான் ஏவுக்கு ஈக்குவல் பண்ண முடியும், பி செய்யணும். அப்போ அந்த 4 மடங்கு எங்கே கொண்டு போகணும், இவங்களுக்கு தான் கொண்டு போகணும். மாற்றி நீங்கள் ஓகேவா. மடங்கு சம்மை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணணும், ரேஷியோ மாற்றி வைக்கணும் ரைட்டா. இவங்க 10 நாள் வேலை செஞ்சால் இவங்க 40 நாள் வேலை செய்யணும். பி 40 நாள் வேலை செஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், ஏவுக்கு ஈக்குவல் பண்ண முடியும் ரைட்டா. அப்போ இவங்க 1 மடங்கு ரைட்டா, 1 மடங்கு வேலை, இவங்க என்ன பண்ணணும், 4 மடங்கு வேலை செய்யணும். ஓகேவா. அப்போ ஏ வந்து அதிலே இன்னொன்று சொல்கிற பாருங்கள், ஏ பி.
ஏ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை 25வது முறையில் ஏ என்ற வாலி ஒரு தொட்டி 25வது முறையில் நிரப்பிவிடும். ஏ வந்து பார்த்திங்கன்னா 25வது முறையில் நிரப்பிவிடுனா இப்போ இவங்க என்ன பண்ணோம், பி வந்து இந்த ஏ இதை நிரப்புறதுக்கு என்ன பண்ணோம், இதுமாரி 4 மடங்கு வேலை செய்யணும். ஸோ 25 100. ஓகேவா, 100வது முறையில் தான் பிஆல் நிரப்ப முடியும். புரியுதா? ஏன்னா 4 மடங்கு இவங்க தான் பெஸ்ட்டு. ரைட்டா? அப்போ பி என்ன செய்கிறாங்களோ அதோட என்ன பண்ணணும், 4ஆல் வகுத்து சொன்னால் தான் இந்த ஆன்சர் வரும். ஏ வந்து சீக்கிரமாக முடிச்சிடும். ரைட்டா? ஸோ 4 மடங்கு பவர்ஃபுல்னா இப்போ பி வந்து 100 நாள் முடிக்கணும்னா அது 4ஆல் வகுதினா என்னது 25. அதுதான் இதோட ஆன்சரு. ரைட்டா? ஸோ பி வந்து ஏவோட ஆன்சர்லேருந்து என்ன பண்ணணும், பியை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டா? பிக்கு தான் வந்து இந்த 4 மடங்கு கொடுக்கணும். 4 மடங்கு வேலையை செஞ்சால் தான் ஏ வந்து 1 மடங்கு வேலை செய்யுதுன்னா பி வந்து 4 மடங்கு வேலை செஞ்சால் தான் ஏவுக்கு ஈக்குவல் பண்ண முடியும். அதுதான் மடங்குக்கு வந்து ஒரு ட்விஸ்ட்டு. ரைட்டா? அப்போ வந்து ஏ வந்து 25வது முறையில் நிரப்புனா அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் பி என்னது 100. ஓகேவா? ஸோ 100வது முறையில் தான் என்ன பண்ணோம், அந்த பி வந்து நிரப்போம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்னது, ஏ ஈக்குவல் என்னது 25வது முறைனா ஈக்குவல் என்னது 100வது முறைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட்டா? ஸோ 4 மடங்கு பவர்ஃபுல் அப்படின்னா பி செய்கிற மாரி 4 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம், பி 100 நாளில் முடிச்சுன்னா அதை டிவைட் பை 4 பண்ணணும். அப்போ என்னது 25. அப்படி இல்லைன்னா இது 25 நாளில் முடிச்சுன்னா அது 4 மடங்கு ஈக்குவல் பண்ணணும். அப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி சொன்னால் இது 100 ஆயிடுது. ரைட்டா? அவ்வளோதான். இப்போ இனிமேல் என்ன பண்ணலாம், 1/a + 1/b. அதானே கேட்குறாங்க. ஏ மற்றும் பி 2 வாலியும் சேர்ந்து தொட்டி எத்தனையாவது முறையில் நிரப்போம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், 1/25 + 1/100. ஓகேவா? ஸோ இந்த 25 100 முழுமையாக வகுக்கும். அப்போ 100 தான் எல்சியமு. ஸோ இதை 4ஆல் பெருக்கினா வந்துடும். மேலே இங்கேயும் பெருக்கிக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 4/100 + 1/100. ஸோ ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 5/100 வருது. ஓகேவா? ஸோ அடித்து கொடுத்தா 1 5 25 100. ஓகேவா? அப்போ 1/20. இப்போ தலைகீழ் எடுத்தால் 20. ஓகேவா? 20. ஓகே, 20வது முறை. ஓகேவா? ஸோ 20வது முறையில் என்ன பண்ணோம், ரெண்டும் சேர்த்து என்ன பண்ணிடும், அதை நிரப்பிடும். ஸோ ஆப்ஷன் ஏ தான். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. மடங்கு சம் அப்படின்னா நல்லா பாருங்க, ஏ என்ற வாலி பிஐ போன்று 4 மடங்கு. ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம், பவர்ஃபுல் யார், ஏ தான். ஓகேவா? ஏ தான் பவர்ஃபுல்லு. ரைட்டா? ஏ தான் சீக்கிரமாக இந்த வேலையை முடிக்கும். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இந்த இடத்துல வந்து 4 நீங்கள் போட்டு இங்கே இவனுக்கு 1 போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. ரைட்டா? ஏ தானே 4 மடங்கு, அவன் ஏவுக்கு தானே 4 போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிங்கன்னா தப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ சீக்கிரமாக முடிச்சிடுவான். ரைட்டா? ஏ என்ன பண்ணிடுவான், சீக்கிரம் முடிச்சிடும். அப்போ இந்த ரேஷியோ வந்து இந்த 4 ஏ பிக்கு போயிடணும், அந்த 1 ஏவுக்கு வந்துடணும். ஓகேவா? ஸோ அப்போ 4 மடங்கு வேலையை பி செஞ்சால் தான் ஏவை ஈக்குவல் பண்ண முடியும். புரியுதா? வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா பாருங்கள், புரியலாம் கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஏ என்ற குழாய் பி என்ற குழாயை விட 2 மடங்கு. ஓகேவா? நீர் நிரப்பும் தன்மை உள்ளது. ஸோ அப்போ ஏ இருக்குது, பி இருக்குது. ரைட்டா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1 மடங்கு பண்ணால் இது வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு வேலையை பண்ணுது. ஓகேவா? 1 மடங்கு பண்ணால் பி வந்து பார்த்திங்கன்னா 1 மடங்கு பண்ணால் இது 2 மடங்கு. அப்போ ரேஷியோன்னு பார்க்கும்போது என்ன பண்ணணும், 1:2. ஓகேவா? இது ஒரு வேலையை செஞ்சால் இது 2 தடவை செஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், இதை ஃபில் பண்ண முடியும். அப்போ ரேஷியோன்னு வரும்போது ரெண்டையும் இடம் மாற்றிக்கணும். புரியுதா? எப்படி என்ன சொல்கிறேன்னா, இது 10 நாளில் முடித்தா இது 20 நாள் எடுத்துக்கும். அதுதான். ரைட்டா? இங்கேயே மறுபடியும் 2 வச்சுட்டு இருந்தீங்கன்னா இது 20 நாள் எடுத்துக்கும், இது 10 நாள் ஆகி போயிடும். ஸோ தப்பாகி போயிடும். புரியுதா? ஸோ மடங்குறது இது வந்து 2 மடங்கு வேலை செய்யுது, இது 1 மடங்கு வேலை செய்யுது. அது ரைட்டு தான். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், இது வந்து பார்த்திங்கன்னா ஏவோட வேலையை பி ஈக்குவல் பண்ணால் என்ன பண்ணோம், இது வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் செஞ்சால் இது 20 நாள் செய்யணும். அப்போ ரேஷியோங்கும் போது என்ன பண்ணணும், ரெண்டும் இடம் மாறிக்கணும். அதை தான் போன சம்பளையும் நான் சொன்னேன். அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா? ஸோ இப்படி. ஓகேவா? அப்போ இது 2 மடங்கு, இது வந்து 1 மடங்கு. ரைட்டாக இப்படி நம்ம வச்சுக்கணும். சரி, இப்போ என்ன கேட்குறான்னா, ஏ என்ற குழாய் பி என்ற குழாயை விட 2 மடங்கு நீர் நிரப்பும் திறன் உடையது. இரு குழாய்களும் சேர்ந்து ஒரு தொட்டியை நிரப்புவதற்கு 40 நிமிடங்கள் ஆகிறது. ரைட்டா? இரு குழாய்களும். ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ, இது பி செஞ்சு போச்சு. ரைட்டா? அப்போ இது 2 மடங்குன்னா என்ன அர்த்தம், இது வந்து பார்த்திங்கன்னா 2xன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1xன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1/a என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஏ. இப்போ 1/a என்ன பண்ண போகிறோம், 1/a + 1/b ஈக்குவல் ரைட்டா? ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ நேரம் ஆகுது, 40 நிமிஷம். ஓகேவா? இது அப்படியே நம்ம அப்ளை பண்ணோம். 1/aவுக்கு பதில் என்னது, 1/2x ப்ளஸ் இது 1/x ஈக்குவல் 40.
இப்போ இங்கே 2x இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், இங்கேயும் 2x ஆயிரும். ஸோ மேலேயும் என்ன பண்ணிக்கோங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 1/2x ப்ளஸ் 2/2x ஈக்குவல் டு 40. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு இங்கே கீழேயும் 2x, இங்கேயும் 2x. அப்போ மேலே 3/2x ஈக்குவல் டு 40. இப்போ எக்ஸ் இந்தானே கொண்டு வந்துடு. ஓகேவா? எக்ஸெல்லாம் இந்தானே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ கொண்டு வந்தால் இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் இந்தானே கொண்டு வந்துடு, 2x இந்தானே கொண்டு வந்துடும், மீதி 3/40 ஆயிடுது. ஸோ அடித்தா ஒன்றாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேங்குள்ளே 1 வச்சுட்டு போடுங்க. ஸோ 1/ல போடுங்க, அதுதான் ஆன்சரு. தப்பாகும். ஓகேவா? 1/ல தானே போடணும், ரெண்டு பக்கம் 1/ல தானே போடணும். அப்போ அப்படிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு மாறுது. ஓகேவா? ஸோ அதனால் இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா எல்லாமே ராங்கு தான். ஓகேவா? ஸோ எல்லாமே நீங்கள் 1/ல வச்சு போடணும். இந்த பக்கமும் 1/ல வச்சு போடுங்க. ரைட்டா? ஸோ ஒரு மிஸ்டேக்னால அவ்வளோதான். இப்போ இந்த 2x தானே கொண்டு போயிருங்க, இந்த 40 தானே மேலே மல்டிப்ளையில் போயிடும். 3 × 40 ஈக்குவல் டு 2x ஆயிரும். இப்போ எக்ஸ் மட்டும் வேணுன்னா இந்த பெருக்கல் இருக்கிறது தானே கொஞ்சம் என்ன ஆயிரும், வகுத்தில் ஆயிரும். ஸோ 2 22 40. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 12. ஓகே, ஈக்குவல் டு 12. அந்த 0 சேர்த்துனா 120. ஓகேவா? ஸோ அப்போ 120 நிமிஷம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 40 நிமிஷத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னது, 120 நிமிஷம். அவங்க வந்து மணியில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 120 60ஆல் வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், மணி கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ 120 / 60 அடித்தா 2 மணி நேரம். ஓகேவா? ஸோ இந்த 2 மணி நேரம் தான் ஆன்சரு. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம கொண்டு வரணும். ஓகே, அவன் 2 மடங்கு, இது 1 மடங்கு அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக இந்த மடங்கு அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சரில் கொண்டு வந்துடலாம். இப்படி கொண்டு வந்துடலாம். ரைட்டா? அப்படி இல்லாமல் இதுக்கு ஷார்ட்கட்டு. ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் ஈஸியாக சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஏ வந்து 2 மடங்கு வேலையை செய்யுது, பி வந்து பார்த்திங்கன்னா 1 மடங்கு வேலையை தான் செய்யுது. ரைட்டா? இப்போ இவங்க 2 பேரும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, 40 நிமிஷத்தில் முடிக்கிறாங்க. இதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இது எத்தனை மடங்கு, 2 மடங்கு. இது எத்தனை மடங்கு, 1 மடங்கு. அப்போ டோட்டலாக எத்தனை மடங்கு, 3 மடங்கு. ஸோ அப்போது 3 மடங்கு வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகுது, 40 நிமிஷம் ஆகுது. இப்போ பி தனியாக கேட்குறாங்க. ஏனெனில் பி என்ற குழாய் மட்டும் நீர் நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகும், அது வந்து எத்தனை மடங்குன்னு சொல்லியாச்சு, 1 மடங்குன்னு இங்கே சொல்லியாச்சு. அப்போது 1 மடங்கு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 3 மடங்கு. ரெண்டும் சேர்த்துனா 3 மடங்கு. 3 மடங்கு என்னது, 40 நிமிஷத்தில் முடிக்குது. ஷார்ட்கட்டு எடுத்தோடனே சமம் முடிச்சிடலாம். இது 3 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா 40 நிமிஷத்தில் முடியுதுன்னா, அப்போ பி 1 மடங்கு மட்டும் எவ்வளோ நேரத்தில் முடியும். ரைட்டா? இப்போ பாருங்கள், 3 மடங்குக்கு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ 1 மடங்குக்கு என்ன ஆயிரும், இன்னும் 40 நிமிஷத்துக்கு கம்மியாகவே என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும். அப்போ குறைஞ்சிரும். இங்கேயும் பாருங்கள், 3லேருந்து 1 குறைஞ்சிருக்குது, இங்கே 40லேருந்து குறைய போகுது. ஓகேவா? அப்போ 2 பக்கமும் என்னது, குறைஞ்சிருக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறல். ஓகேவா? இது என்னது, நேர்மாறல். அப்படிங்குள்ள என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? நேர்மாறல் இது. ஓகே, சரி. இது வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னு பார்த்திங்கன்னா, இது என்னது, திறன் தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்குறாங்க. 3 பேர் சேர்ந்து 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ரைட்டாக? நல்லா பார்த்துக்கோங்க. இதை நம்ம தப்பாக அனலைஸ் பண்ணக்கூடாது. 3 பேர் சேர்ந்து 40 நிமிஷம் ஆகி போயிடுச்சு. இப்போ ஒருத்தன் மட்டும் செஞ்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகும், அதிகரிக்கும். இது ஆக்சுவலாக இது வந்து அதிகரிக்கும். ரைட்டா? நீங்கள் அப்படி வச்சு தான் பார்க்கணும். இதை 3 பேர் சேர்ந்து 40 நாள் ஆகிப்போச்சு. ஓகேவா? 40 நிமிஷம் ஆகிப்போச்சு. அப்போ ஒருத்தன் மட்டும் செஞ்சால் என்ன ஆகும், இன்னும் அதிகமாகும். ஓகேவா? அப்போ இங்கே குறையும் போது என்ன ஆயிடுச்சு, இங்கே அதிகமாகிடுச்சு. அப்போ இது என்ன, எதிர்மாறல். ரைட்டா? இது பேர் என்னது, எதிர்மாறல். அப்போ நேராக மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்போ மீதி இருக்கிற 3 × 4 40 / கீழே என்னது, இந்த 1 மட்டும்தான். ஸோ அது தேவை. ரைட்டா? அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், 3 × 12 ஸோ 0. ஓகேவா? 120 நிமிஷம் சரியாக போச்சு. அதை மணியில் மாத்திரம் என்ன ஆயிரும், 60 அளவுக்கு தான். ஸோ 2 மணி நேரம். ஓகேவா? 2 மணி நேரம் முடிஞ்சு. அந்த சி ஆப்ஷன். ரைட்டா? டைரெக்டாக அதை அப்ளை பண்ணுறது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான். இப்போ 3 பேர் உள்ளார வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணிருக்காங்க பாருங்கள், ஏபிசி என்ற 3 குழாய். ஓகேவா? சேர்ந்து ஒரு தொட்டியை 8 மணி நேரத்தில். ஓகேவா? ஸோ 8 மணி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, நிரப்புறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கெப்பாசிட்டி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏபிசி இதனுடைய கெப்பாசிட்டி சொல்கிறாங்க பாருங்கள். சி என்ற குழாய் பிஐ போல் 2 மடங்கு. ரைட்டா? பிஐ போல் 2 மடங்கு. ரைட்டா? அதே மாதிரி பி என்ற குழாய் ஏவை போல் 2 மடங்கு திறனுடையது. எனில் ஏ மட்டும். இப்போ இருக்கிறதுலே சின்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். ரைட்டா? அதாவது ஏ வந்து பார்த்திங்கன்னா 1 மடங்கு வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா?
இப்போ பாருங்க, சி என்ற குழாய் பிஐ போல் 2 மடங்கு, பி என்ற குழாய் ஏவை போல் 2 மடங்கு. அப்போ ஏ ஒரு வேலை செஞ்சுன்னா பி என்னது 2 மடங்கு 2 வேலை செய்யுது. ரைட்டா? இப்போ சி என்ற குழாய் பிஐ போல் 2 மடங்கு. அப்போ பி 2 வேலை செஞ்சுன்னா இதை 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன, இது 4 மடங்கு வேலை செய்யுது. ரைட்டா? ஏ வந்து 1 மடங்கு வேலை செஞ்சால் இது 2 மடங்கு வேலை. அப்போ ஏவிலேருந்து 2 மல்டிப்ளை பண்ணி சொல்லணும். ரைட்டா? ஏவிலேருந்து 2 மல்டிப்ளை பண்ணி சொல்லணும். அப்போ 2 மடங்கு. இப்போ பிஐ போல் சி என்ற குழாய் பிஐ போல் 2 மடங்கு. அப்போ இது 2 மடங்கு வேலை செஞ்சால் இதுலேருந்து என்ன பண்ணும், 2 மல்டிப்ளை பண்ணும். 2 4. ஓகேவா? அப்போ இது 4 மடங்கு வேலை, இது 2 மடங்கு வேலை, இது 1 மடங்கு வேலையை தான் செய்யுது. இப்போ அவன் என்ன கேட்குறான், ஏ மட்டும் அந்த தொட்டியை நிரப்புறதுக்கு. அப்போ இது என்ன பண்ணலாம், 1/1x 1/2x 1/4x அந்த மாதிரி வச்சுட்டு போடலாம். அல்லது ரெண்டாவது நான் ஷார்ட்கட் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? இப்போ மொத்தமாக இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 7. ஓகேவா? ஸோ 7 மடங்கு திறன். இந்த 7 மடங்கு திறன் வந்து எத்தனை மணி நேரத்தில், 3 பேரும் சேர்ந்து, ஓகேவா, 3 குழாய்களும் சேர்ந்து ஒரு தொட்டியை 8 மணி நேரத்தில் நிரப்புகிறாங்க. ஓகேவா? ஸோ 8 மணி நேரத்தில் என்ன பண்ணுறது. ஓகேவா? இப்போ பாருங்கள், 7 பேர் சேர்ந்து 8 மணி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, நிரப்புகிறாங்க. ஓகேவா? அதாவது 7 பேர் 7 மடங்கு வேலை செஞ்சு என்ன பண்ணுறாங்க, 8 மணி நேரத்தில் நிரப்புகிறாங்க. ரைட்டா? இப்போ ஏ மட்டும்னா ஏ எதனா கெப்பாசிட்டி 1 மடங்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஒரே ஒரு திறன் இவங்க மட்டும் சேர்ந்தால் இப்போ இந்த எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க. ஓகேவா? இப்போ 7லேருந்து 1 என்ன இருக்குது, குறைஞ்சிருக்குது. பட் ஒருத்த மட்டும் செஞ்சால் இது என்ன ஆகும், அதிகமாகுமா இல்லையா, டைம் அதிகமாகுமா இல்லையா. 7 பேரே என்னது 8 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா, 8 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்த மட்டும் செஞ்சால் என்ன ஆகும், 1 மடங்கு வேலையை மட்டும் டெய்லியும் செஞ்சால் என்ன ஆகும், ஸோ மணி இன்னும் அதிகமாகும். அப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குறையும் போது இங்கே அதிகரிக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மாறல்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நேருக்கு என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 8 × 7 டிவைட் பை கீழே இருக்கிறது இங்கே என்னது 1. ஸோ 1 எந்த மாற்றமும் ஏற்படுத்த போகாது. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, 8 7 56 மணி நேரம் முடிஞ்சு. 8 7 56. ஓகேவா? 56 மணி நேரம் பாருங்கள், ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது. ஓகேவா? இதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. ஓகேவா? ஸோ ஷார்ட்கட்டு தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? இல்லை உனக்கு விளக்கம் வேணும், விளக்கமான ஸ்டெப் வேணும்னா இதுக்கு முன்னாடி இந்த சம்மை பார்த்துக்கோங்க. ரைட்டா? 1/x + 1 இது 1/x + 1/2x + 1/4x வச்சுட்டு ஈக்குவல் டு என்னது 8 மணி நேரத்தில் முடியும். அப்போ 1/8ன்னு போட்டு எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அதாவது a + b + c ஈக்குவல் டு 8 மணி நேரத்தில் முடிக்குது. அப்போ ஏ என்னது 1. அப்போ 1/xன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் 1/2xன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் 1/4xன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 1/8 வச்சுட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எல்சிஎம் எடுத்து எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி கொண்டு போனால் எக்ஸோட மதிப்பு வரும். அவ்வளோதான், அதுதான் ஆன்சர். ரைட்டா? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 56 தான் வரும். ஓகேவா? போட்டு பார்த்துக்கோங்க. இதான் ஷார்ட்கட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு தண்ணீர் தொட்டியை 36 லிட்டர் அளவுள்ள வாளியை பயன்படுத்தி 16வது முறையில் நிரப்பி விடலாம். ஓகேவா? ஸோ 36 முறை அளவுள்ள 36 லிட்டர். இப்போ பாருங்கள், லிட்டர். ரைட்டா? முறை எத்தனாவது முறை. ரைட்டா? ஸோ இது வந்து லிட்டர் அளவு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னது நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகேவா? அது கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? இப்போ என்னது 36 லிட்டர் அளவுள்ள ஒரு பக்கெட்டு யூஸ் பண்ணி, ரைட்டா, யூஸ் பண்ணோமா, அதை என்ன பண்ணலாம், 16வது முறையில் அதை அங்கேருந்து என்ன பண்ணலாம், அதாவது மொண்டு ஊற்றி காலி பண்ணிடலாம். 16வது முறையில் என்ன பண்ணிடலாம், காலி பண்ணிடலாம். 36 லிட்டர் பக்கெட் யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், எனில் 24வது முறையில் தொட்டியை நிரப்ப எத்தனை லிட்டர் என்ன பண்ணலாம் தேவை, அதாவது 24வது முறையில் தொட்டியை நிரப்ப எத்தனை லிட்டர் அளவுள்ள வாளி தேவை. ஓகேவா? ஸோ 16வது முறையில் என்ன பண்ணிடலாம், நிரப்பிடலாம். இப்போ 24வது முறையில் நிரப்பணும் அப்படின்னா இந்த லிட்ரு என்ன ஆகணும், எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இவருங்க 16வது முறைக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படுச்சு, 36 லிட்டரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பக்கெட்டு தேவைப்படுச்சு. இப்போ 24 முறையில் நிரப்பணுமா. ஓகேவா? 24 முறையில் நிரப்பணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 36 லிட்டரை விட கொஞ்சம் கம்மியாகிறதே போதும். 36 லிட்டரை விட நம்மளுக்கு கம்மியாகிறதே போதும். ஸோ இது அதிகரிச்சுன்னா கண்டிப்பாக இது என்ன குறையும், இது குறைஞ்சின்னா இது அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அப்போ 24 முறை 16 முறைக்கு தான் 36 தேவைப்படுச்சு. இப்போ 24 முறைங்க என்னது, இதோட கொஞ்சம் கம்மியாக 36 விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே போதும். ஓகேவா? அப்போ இது அதிகரிக்கும், 16 விட 24 அதிகம். அப்போ இது அதிகரிக்கும் போது இது என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அப்போ இது என்ன போச்சு, எதிர்மாறல். ஓகேவா? என்ன சமம் இது, எதிர்மாறல். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணி கீழே தனியாகிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 36 × 16 டிவைடட் பை 24. அவ்வளோதான். ஓகேவா? முடிஞ்சு. இப்போ 12 அடிக்கலாமா, 2 12 24 3 12 36. ஓகே, இப்போ இதை அடிக்கலாம், 1 2 2 16.
ஓகேவா. இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் 8 3 24, அவ்வளோதான் முடிஞ்சு. ரைட்டா. அப்போ எத்தனை லிட்ரு இருக்கணும், எத்தனை லிட்டர் பக்கெட் இருந்தால் போதும், 24 லிட்டர் பக்கெட் இருந்தால் போதும். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சியில் பாருங்கள். ஓகே, ஒன்றுமே கிடையாது. நல்லா அஸ்யூம் பண்ணி கரெக்டாக போட தெரிஞ்சால் போதும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க. ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 16 நிமிடங்களில். ஓகேவா. ஸோ ஏ வந்து பார்த்திங்கன்னா 16 நிமிடங்களில் என்ன பண்ணுறோம், 16 நிமிடங்களும். பி என்ற குழாய் வந்து பார்த்திங்கன்னா 24 நிமிடங்களிலும் நிரப்பக்கூடிய திறன் கூடியது. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிரப்புது. ரைட்டா. இப்போ குழாய் ஏயில் நீர் திறக்கப்பட்டு தொட்டி நிரப்பப்படுகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பி வந்து இன்ஆக்டிவ், பி வந்து எந்த வேலையும் செய்யலை. ஓகேவா. ஏ மட்டும் செய்யுது. ஓகேவா. என்னன்னா 6 நிமிஷங்கள் என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க. ஏயில் நீர் திறக்கப்பட்டு தொட்டி நிரப்பப்படுகிறது. 6 நிமிடங்கள் கழித்து ஏ மூடப்படுகிறது. ஓகேவா. ஸோ 6 நிமிஷம் வரல என்ன பண்ணால் ஏ ஆக்டிவேட் ஆகுது. அது வரல வந்து பார்த்திங்கன்னா பி கிடையாது. ரைட்டா. அடுத்து ஏ மூடப்படுகிறது எனில் மீதமுள்ள தொட்டியே பி. ஓகேவா. ஸோ 6 நிமிடத்துக்கு அப்புறம் என்னது, பி வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. இது க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ரைட்டா. இப்போ பி மட்டும் எவ்வளோ நேரத்தில் முடிக்குங்கிறது தான் கொஷின். ரைட்டா. இப்போ பார்த்துடலாமா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறாங்க, ஏனுடைய கெப்பாசிட்டி 16 நிமிஷத்தில், பிங்கிற கெப்பாசிட்டி 24 நிமிஷத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழாய் ஏயிலிருந்து மட்டும் நீர் திறக்கப்படுகிறது. அப்போ ஏனுடைய கெப்பாசிட்டி என்னது, 16. ஓகேவா. அப்போ ஒரு நாளைக்கு எப்படிங்கும்போது என்னது, 1/16. ரைட்டா. இப்போ வந்து ஏயில் திறக்கப்பட்டு தொட்டி நிரப்பப்படுகிறது 6 நிமிடங்கள். அப்போ ஏ வந்து எவ்வளோ நேரம் தான் வேலை செய்யுது, 6 நிமிஷம். அப்போ மொத்த கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 1/16 இன்ட்டு 6 நாளைக்கு எப்படின்னா 6. ரைட்டா. நான் டைம் அண்ட் ஒர்க்லேயே ஆல்ரெடி இதை நான் சொல்லியிருப்பேன். டைம் அண்ட் ஒர்க்கு பார்த்துட்டு இதெல்லாம் வரணும். ஓகேவா. சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஏ செஞ்ச வேலை தெரிஞ்சு போயிடும். ஓகேவா. இப்போ இதை என்ன பண்ணலாம், 2ஆல் அடிக்கலாம். 3 2 6, 8 2 16. ஓகேவா. அப்போ 3/8 மங்கு வேலை என்ன பண்ணிருச்சு, பி செஞ்சிருச்சு. ஓகேவா. பி செஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ்டு, சாரி ஏ வந்து ஃபினிஷ் பண்ண வேலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ்டு, ஏ வந்து ஃபினிஷ்டு. 3/8 பங்கு வேலையை முடிஞ்சிருச்சு. அப்போ மீதிக்கிற வேலையை என்ன பண்ணோம், கழித்து ஏ மூடப்படுகிறது. ஏ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ யார் வராங்க, மீதமுள்ள வேலையை பி நிரப்பணும். ரைட்டா. மீதமுள்ள வேலையை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மொத்த வேலையிலேருந்து கீழே இருக்கிறதுலேருந்து மேலே கழிச்சா மீதிக்கிற வேலை. அப்போ 8ல் 3 போச்சுன்னா 5 பை கீழே இருக்கிறது 8. இதுதான் மீதி வேலை. இது செஞ்ச வேலை, ஏ செஞ்சிருச்சு இதை. ஓகேவா. மீதிக்கிற வேலை தான் இப்போ எனக்கு வேலை 5/8. ஓகேவா. இப்போ யார் அதை செய்யணும், பி செய்யணும். பியோடைய டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ, 24. அப்போ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா. 1 8 8 3 24. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 3 15, அவ்வளோதான். ஓகேவா. எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க, நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது, 15 நிமிஷம். மீதிக்கிற வேலையை வந்து பார்த்திங்கன்னா பி 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். பி ஆப்ஷன். ரைட்டா. ஒன்றுமே கிடையாது. ரைட்டா. ஏ வந்து ஏவுடைய கெப்பாசிட்டி என்னது, 16. அப்போ 1/16 எடுத்துக்கிறோம். ஓகேவா. அது 6 நிமிஷம் வேலை செய்யுது. அப்போ இன்ட்டு 6 போட்டோமா அது எவ்வளோ வேலை செஞ்சு முடிச்சிச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா. அப்போ 3/8. ரைட்டா. அப்போ மீதிக்கிற வேலையை பி முடிக்கணும். அப்போ டோட்டல் வேலை கீழக்கிறது மேலேக்கிறது இப்போ முடித்த வேலை. ரைட்டா. அப்போ 8லேருந்து 3 போச்சுன்னா மீதி 5, கீழக்கிற அப்படி 8 அப்படி போட்டுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் ஒர்க்ஸ், முடிக்க வேண்டிய மீதி உள்ள வேலை இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா பி முடிக்கணும். பி எப்படி எடுக்கணும், பியினுடைய டோட்டல் கெப்பாசிட்டி என்ன, அது எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணோம், 24 நிமிஷத்தில் ஃபில் பண்ணோம். அப்போ அதை இன்ட்டு 24 போட்டால் போதும். அடிச்சு கொடுத்து மல்டிப்ளை சால்வ் பண்ணிங்கன்னா நேரம் 15. ஓகேவா. அப்போ 15 நிமிஷத்தில் என்ன பண்ணும், பி மட்டும் மீதிக்கிற வேலையை ஃபில் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க. ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 24 நிமிஷத்தில். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து பார்த்திங்கன்னா 24 நிமிஷத்தில் என்ன பண்ணுது, நிரப்புது. அதே மாதிரி பி வந்து பார்த்திங்கன்னா தொட்டியை 36 நிமிடங்களில். ஓகேவா. ஸோ பி வந்து பார்த்திங்கன்னா 36 நிமிடங்களில் என்ன பண்ணுது, நிரப்பும். இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டு தொட்டியில் நீர் நிரப்பப்படுகிறது. அப்போ ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க, ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கிறாங்க. இதில் ரெண்டும் சேர்ந்து திறந்து விட்றாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா. நான் அந்த சம்மு வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் எப்பயுமே சைடில் இப்படி தான் பண்ணுவேன். ஓகேவா. திறப்புப்படுகிறது ரெண்டையும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நிரப்புறாங்க. ஆனால் அந்த ஒர்க்கு 4 நிமிஷம் தான் நடக்குது. ஓகேவா. இந்த ஒர்க்கு என்னது, 4 நிமிஷம் தான் இந்த ஒர்க்கு நடக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஏ மட்டும் நிறுத்தப்படுகிறாங்க. ஏ வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏ வந்து ஆஃப். ரைட்டா. ஏனெனில் மீதமுள்ள தொட்டியை பி மட்டும் இப்போ என்ன பண்ணணும், பி மட்டும் எனக்கு இதை முடிச்சு கொடுக்கணும். அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. ஏட்டா. இப்போ போட்டுடலாமா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ரெண்டும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு நாளைக்கு என்னது, 1/24 + 1/36. ரைட்டா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே. 24 36 எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா. 4ஆல் கண்டுபிடிக்கலாம். 6 24, 9 36. ரைட்டா. மறுபடியும் 3ஆல் பண்ணால் 2 3. இதுக்கு மேலே இதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே நம்ம என்ன பண்ண வேண்டியதான், மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா. எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 8
ப்ளஸ் இது மல்டிப்ளை பண்ணால் 3 9. ஓகேவா, 8 9 76. ஓகேவா, ஸோ 72 தான் எல்சிஎம். ஓகேவா, ஸோ எல்சிஎம் என்னது 72. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் அவசரத்தில் மிஸ்டேக் பண்ணிடுவேன். உங்கள் அளவுக்கு நான் டேலண்ட் கிடையாது, அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 72. ஓகே, எல்சிஎம் 72னா இதை வந்து 2ஆல் பண்ணால் 72 வந்துடும். இதை வந்து பார்த்திங்கன்னா 3ஆல் பண்ணால் என்ன ஆயிரும் 72 வந்துடும். அப்போ மேலே இங்கே 3ஆல் இங்கே 2ஆல். ஓகேவா, மல்டிப்ளை பண்ணால் 3/72 ப்ளஸ் இங்கே 2/72. ஓகேவா, கீழே ஒரே மாதிரி வந்துச்சு, மேலே இருக்கிறத கூட்டிக்கோங்க. 5/72. ரைட்டா, 5/72. இதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நேரம். ஓகேவா, ரெண்டும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நேரம் ஆகும். ஓகேவா, இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடியல ஆன்சரு. ரைட்டா, அவன் என்ன எவ்வளோ நேரம் தான் பண்ணியிருக்கிறான், 4 நிமிஷம் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்போ இது என்ன பண்ணணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ அடிக்கலாமா, அடிச்சு கொடுத்தா அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 1 நாங்க இங்கே 1 நாங்க மீதி 3 வரும், 8 நாங்க 32. ஓகேவா, அப்போ ஆன்சர் நம்மளுக்கு 5/18. இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ வேலையை தான் முடிச்சிருக்கிறாங்க, 5/18. அதாவது 5 மடங்கு வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மீதிக்கிறது யார், 18ல் 5 போச்சுன்னா என்னது 13. ஓகேவா, அப்போ மீதி நம்மளுக்கு இருக்கிற ஒர்க்கு எவ்வளோ இருக்குது, 15 ஓகேவா, ஸோ 13/18 ஒர்க்கு மீதி ரிமைனிங் இருக்குது. ரைட்டா, மீதி இந்த ஒர்க்கு இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ஒர்க்கை யார் மட்டும் முடிக்க சொல்லியிருக்கிறாங்க, பி மட்டும் நம்மளுக்கு முடிச்சுக்கணும். பியோட கெப்பாசிட்டி என்னது 36. முடிச்சிடலாமா சம்மை. ஓகேவா, 13/18ங்கிறது மீதி சம்மு. இது பி மட்டும் முடிக்கணும். பியோட கெப்பாசிட்டி 36. அப்போ இன்ட்டு 36 போட்டால் தீர்ந்து போச்சு. 1 18 18 2 18 36. 13 2 26. ரைட்டா, அவன் எதில் கொடுத்துருக்குறான், நிமிஷத்தில் கொடுத்துருக்குறான். அப்போ நாமளும் இது எத்தனை சொல்லிடலாம், நிமிஷத்தில் சொல்லிடலாம். அப்போ பி மட்டும் மீதிக்கிற வேலையை முடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும், 26 நிமிஷம் ஆகும். ஓகேவா, இருக்குதான்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். ஓகேவா, வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஏ, பி, சி. ஓகேவா, ஸோ 3 பேர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஏ, பி, சி என்ற 3 குழாய்கள் சேர்ந்து ஒரு தொட்டியை 8 மணி நேரத்தில், அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 சேர்ந்து என்னது 8 மணி நேரத்தில் நிரப்பும். 6 மணி நேரம் கழித்து சி குழாய் என்ன பண்ணுறாங்க, ஆஃப். ஓகேவா, ஸோ 6 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சியை ஆஃப் பண்ணுறாங்க. ரைட்டா, அதுக்கடுத்தது மீதமுள்ள தொட்டியை ஏவும் பியும். ஓகேவா, ஸோ மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 4 மணி நேரத்தில் முடிச்சிடுறாங்க. ஓகேவா, 4 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. ஏனெனில் சி மட்டும் அந்த தொட்டியை, இப்போ இது எனக்கு மேட்ரு கிடையாது, இது வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சியும் இந்த ரிமைனிங் ஒர்க் என்ன பண்ணணும், சி மணி நேரத்தில் முடிக்குங்கிறது தான் கொஷின். ரைட்டா, இப்போ நம்ம இதை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஏ, பி, சி. ஓகேவா, அப்போ 3 பேர் சேர்ந்துன்னா 1 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏ 1/a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/8. ரைட்டா, இவங்க எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, 3 பேர் சேர்ந்து 6 மணி நேரம். ஓகேவா, 6 மணி நேரம் கழித்து சி குழாய் நிரப்பப்படுகிறது. அப்போ சி வந்து 6 மணி வரலும் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் அவங்க கூட சேர்ந்து தான் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும். இப்போ 3 2 6 4 2 8. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, 3/4 மடங்கு வேலையை என்ன பண்ணிட்டாங்க, ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து ஃபினிஷ் பண்ணது என்னது, 3/4 பங்கு வேலையை. ரைட்டா, ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ரைட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா 3 பேரும் சேர்ந்து ஃபினிஷ் பண்ணது. ரைட்டா, இப்போ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏவும் பியும் சேர்ந்து 4 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்னது 4 மணி நேரம். அப்போ 1 மணி நேரத்துக்கு அப்படிங்குள்ள 1a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1/4. ரைட்டா, 1/4. இப்போ 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரம், ரைட்டா 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஃபினிஷ் பண்ணாங்க. ஓகே, அப்போ மீதிக்கிற வேலை என்ன பண்ணணும், மீதிக்கிற வேலை என்னது, இதிலேருந்து மீதிக்கிற வேலையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். கீழே இருக்கிறதுலேருந்து மேலே கழிச்சா என்னது, 4ல் 1 3 போயிட்டா 1. ஓகேவா, அப்போ 1/4 தான் வந்து பார்த்திங்கன்னா மீதி ஒர்க்கு. ஓகேவா, அப்போ இந்த மீதி ஒர்க்கை என்ன பண்ணுங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏவும் பியும் சேர்ந்து 1/4, அதாவது 4 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. ரைட்டா, இப்போ சி மட்டும் முடிக்கணும். இப்போ பாருங்கள், 3 பேரும் சேர்ந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, முடிக்கிறாங்க. ரைட்டா, முடிச்சிருக்கிறாங்க. அதேமாரி இவங்க பாருங்கள், ஏவும் பியும் சேர்ந்து முடிச்சிருக்கிறாங்க. அப்போ இதிலேருந்து இதை கழிச்சா இருக்கக்கூடிய சி மட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும். ரைட்டா, சி மட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இதிலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ண தெரியணும் நம்மளுக்கு. ரைட்டா, இதிலேருந்து இதை நம்மளுக்கு மைனஸ் பண்ண தெரியணும். ஓகேவா, அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஏ ப்ளஸ் பி 1/a ப்ளஸ் சி ஈக்குவல் டு
என்னது 1 மணி நேரம்னா 4 மணி நேரத்துக்கு முடியலன்னா 1/4. ஓகேவா? அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது? 1/4 இருக்குது. ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணிட்டாங்க, 3/4 முடிச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது? 1/4. அப்போ ரிமைனிங்கால் மல்டிப்ளை பண்ணணும். நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் நம்ம அப்படி தான் பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 1 நமக்கு 16. ஓகேவா? அப்போ 16 மணி நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க? ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? 16 மணி நேரத்தில் ஃபினிஷ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 1/a + b + c நம்மளுக்கு தெரியும். அதிலேருந்து இந்த 1/a + b மல்டிப்ளை பண்ணால் ஏவும் பியும் போயிட்டு மீதி நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? சி மட்டும் கிடச்சிரும். அவன் சி மட்டும் செய்கிறது தான் இப்போ கேட்குறாங்க. ஓகேவா? எனில் சி மட்டும் தொட்டியை நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறான், அவன் கொஷினாக கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கழிச்சிடலாமா? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது என்னது பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் முடிச்சிருந்துச்சு? ஓகேவா? ஆல்ரெடி இது முடிச்சிருந்து என்னது பார்த்திங்கன்னா, ஓகேவா, இது 3ம் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் முடிக்குன்னு சொல்லி நம்ம கெப்பாசிட்டி பார்த்தோம். 3க்குள்ளையும் சேர்ந்து 8 மணி நேரத்தில். ரைட்டா? அப்போ இந்த 1/8 அப்படி போட்டுக்கோங்க. மைனஸ் இப்போ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் முடிச்சிருக்குது? 1/16. ரைட்டா? இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டால் ஆன்சரை முடிஞ்சு. ஓகேவா? ஸோ 16 தான் எல்சிஎம். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ண நேரம் 2 கீழே 8 16 மைனஸ் 1/16. ரைட்டா? ஸோ இப்போ கீழே 2 ஒரே மாதிரி இருக்குது. கீழே மேலே கழிச்சிக்கோங்க. 2ல் 1 போச்சுன்னா 1/16. இப்போ தலைகீழ் எடுத்துக்கோங்க. 16 மணி நேரம். ஓகேவா? சி மட்டும் முடிச்சு கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 16 மணி நேரம் ஆகும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது? ஓகே, வெரி சிம்பிள். உட்காந்து பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். 5 and 6 சம்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இம்பார்ட்டன்ஸ் மாடல் எதுவுமே கிடையாது. ஸோ ஆல் டைப் ஆஃப் இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.